ஹாய். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ கிடையாது. பட் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ்க்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடிஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்க வந்து ஃபேமிலியை பார்த்து, பேபிஸை பார்த்து, அதுக்கு அடுத்து தான் வந்து அந்த பிஸ்னஸை வந்து பார்க்குறாங்க. அதாவது இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாருனாலே அவங்க நினச்ச விஷயங்களை வந்து பண்ண முடியறது கிடையாது. சில பேர்த்துக்கு தான் கூட அந்த வாய்ப்பும் கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைச்சி பண்ணுறவங்களும் ஈஸியாக பண்ண மாட்டாங்க. அவங்களும் வந்து பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், பேபிஸ் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு லேடிஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு டெய்லரிங்காக இருக்கட்டும், மேக்கப்பு, மெஹந்தி, ஆரி ஒர்க், இந்த மாதிரி வந்து எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. இவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் இப்போ வந்து எனக்கு நடந்த விஷயத்தை வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோவே போட்டிருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஸ்ரீலங்காலேருந்து கால் பண்ணி இந்த இது சம்மந்தமாக ரொம்ப வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணி வந்து பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு இது நடக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்காண்டி நம்ம இந்த வீடியோ போடுவோம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு மினிமலான மார்ஜின் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்க கேட்குற அமௌண்ட்டை அப்படியே கூட கொடுத்துட்டு போயிடுறாங்க. சில பேர் வந்து ரூ. 100 150 எக்ஸ்ட்ரா கொடுக்குற கஸ்டமர்ஸும் கூட இருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்க வேணாம். ஆனால் தெரிஞ்சவங்கன்ற பேரில் தயவு செஞ்சு வந்து பார்கெயின் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு செட் ஆகலையா, உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு இடத்துல வந்து அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை அதிகமாக இருக்குன்னா ஒரு அளவுக்கு லெவலுக்கு வந்து பார்கெயின் பண்ணலாம். ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப பார்கெயின் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஆரி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வந்து ஃபீல் ஆயிடுறாங்க. அவங்களோட ஒர்க்குக்கான ரெக்கக்னேஷனே கிடைக்காத மாதிரி ஆயிடுது. இப்படி வந்து பண்ணுறதுக்கு நம்ம பண்ணாமலே இருந்தலான்னு சொல்லி மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிடுறாங்க. நான் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம ஒர்க் பண்ணியும் எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கேட்டால் ரொம்ப கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, பார்கெயின் ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. பிஸ்னஸ்குள்ளே இறங்குறதுக்கே வந்து ரொம்ப தயங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 6-7 இயர்ஸாக வந்து இந்த டெய்லரிங் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானே வந்து இப்போ என்கிட்ட பார்கெயின் பண்ணாங்கன்னா ரொம்ப வந்து ஃபீல் ஆகுறேன். என்னடா நம்மளே ஒரு மினிமலான மார்ஜின் தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம், இதுலேயே இவ்வளோ பார்கெயின் பண்ணுறாங்க, அதுவும் தெரிஞ்சவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ வந்து புதுசாக பண்ணுற பிள்ளைங்களுக்கெல்லாம் அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ இது வந்து குறை சொல்கிறது கிடையாது. நம்ம வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த விதத்துலனா, நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து ஒரு அவார்டெல்லாம் கூட கொடுக்க வேண்டாம். பட் அவங்க கேட்குற அமௌண்ட்டு, அவங்க ஒர்க்குக்கான அமௌண்ட் எவ்வளோன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க கேட்குற அமௌண்ட்டை ஒரு மீடியமான மார்ஜின் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட குறைக்காதீங்க. அதுவே வந்து நீங்கள் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது தான். ஏன்னா பெரிய இடத்துல போய் யாருமே ரேட் வந்து பார்கெயின் பண்ணுறது இல்லை. ஒரு பெரிய ஷோரூமில் போய் என்ன ரேட் ஒட்டியிருக்கோ அதை அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. யார்கிட்ட வராங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரோட்டோரத்தில் காய்கறி விற்கிறவங்க, ரோட்டோரத்தில் துணி விற்கிறவங்க, சின்ன கடை வச்சுருக்கவங்க, சின்னதாக வந்து வீட்டில் தொழில் பண்ணுறவங்க, இவங்கக்கிட்ட தான் வந்து எல்லாருமே பார்கெயின் பண்ணுறோம். ஸோ இன்க்ளூடிங் மீ, நானுமே கூட போயிட்டு அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா அது தப்பு தான். ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக பார்கெயின் பண்ணுறதோ, அமௌண்ட் கொடுக்காமல் இருக்கிறதோ தப்பு. ஸோ அந்த விஷயத்தை யாருமே பண்ணாதீங்க. இது வந்து மெயினாக வந்து இந்த வீடியோஸை நான் யாருக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும், லேடிஸ் அப்படின்னு கிடையாது, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் வந்து பொருந்தும். அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோஸ் வந்து நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.